பொதுவா அனிமல்ஸ் அப்படிங்கிறது திரைப்படங்கள்ல வந்து ரெண்டு விதமா காட்டுவாங்க. ஒன்னு ஹீரோவா காட்டுவாங்க, இல்ல வில்லனா வந்து காட்டுவாங்க. குறிப்பா பெட் அனிமல்ஸ் அப்படிங்கறத எப்பவுமே பயங்கர கியூட்டா, அழகா, ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் காட்டுவாங்க. ஆனா ஒரு சில திரைப்படங்கள்ல தான் இந்த பெட் அனிமல்ஸையும் பயங்கர வில்லனா வந்து காட்டியிருப்பாங்க. அப்படி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நாய்களை வந்து வில்லனா வந்து காட்டியிருப்பாங்க. இப்ப எதுக்கு இந்த டாபிக்கை பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தும்மலாத்தா சரியா இருக்கும். நாய்களை வச்சு வில்லன்களா என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கு, அண்ட் அந்த படத்தோட கதை என்ன, அந்த படம் எப்படி போகும், அண்ட் நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாய்களை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். வேற எந்த பெட் அனிமல் பத்தியும் நம்ம பார்க்க போறது இல்ல. வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படத்தோட பெயர் வந்து த பேக், 1977 வந்த படம். ஸோ இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி தீவு, ஒரு ரிமோட் ஐலாண்டு இருக்கு. ஸோ அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக எல்லாருமே வந்து போவாங்க. ஸோ அந்த ஐலாண்டில் வந்து சன்பாத் எடுப்பாங்க. அந்த ஐலாண்ட் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. ஸோ வர்ற டூரிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுவாங்க. அவங்க வந்தாங்கன்னா வார கணக்கில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வரும்போதே அவங்களோட பெட் டாகை வந்து கூட்டிட்டு வருவாங்க. பட் போகும்போது ஏதோ ரீசனுக்காக அந்த பெட் டாகை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. உதாரணமாக அவங்க திரும்ப போகும்போது போட்டு செலவு இதுக்குன்னு தனியாக செலவு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை அந்த நாய் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கு, வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக முடியாது அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணம். இப்போ அங்கே இருக்க ரெண்டு நாய் சேர்ந்து அது குட்டி போட்டுச்சு அப்படின்னா குட்டியோட சேர்த்து அந்த நாயும் விட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நாய்களை வந்து விட்டுட்டு வந்துருவாங்க இந்த டூரிஸ்ட். பேரலி அந்த ஐலாண்டில் ஒரு ஃபேமிலி வந்து தங்குவாங்க. ஸோ இந்த கைவிடப்பட்ட நாய்கள் எல்லாமே பேம்பரிங்காக வளர்ந்துருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பெட் டாக்ஸ் இல்லையா. ஸோ அந்த பெட் டாக்ஸ் எல்லாமே சர்வைவலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அந்த நாய்களுக்கெல்லாம் வெறி பிடிச்சு போய் அதுக்கப்புறம் அங்கே டூரிஸ்டாக வர்றவங்களையும் ஆல்ரெடி அங்கே இருக்க குடும்பங்களையும் வந்து வேட்டையாடும். ஸோ அப்படி ஒரு குடும்பத்தில் இருக்க ஹீரோ எப்படி குடும்பத்தையும் காப்பாத்துறாரு, அதே மாதிரி அந்த டூரிஸ்டையும் காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ இந்த படம் வந்து கேட்கறதுக்கு ஒரு ஹாரர் மாதிரி இருக்கும். ஸோ நாய்கள்லாம் வெறி பிடிச்சி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும். ஆக்சுவலா இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. பொதுவாக அந்த டாக் லவர்ஸ், டாக் ஓனர்ஸ், டாக் டேட், டாக் மாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நாய்கள் அப்படியே வந்து உருக்கமா இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களோட இன்னொரு டார்க் சைடு வந்து இந்த படத்துல ரொம்ப ஓப்பனா வந்து பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா தத்தெடுத்து வளர்ப்பாங்க. ஏதோ ஒரு சில்லி ரீசனுக்காக அந்த நாயை அப்படியே அம்போன்னு வந்து விட்டுருவாங்க. அந்த நாயை வந்து ஓகே நம்மளால வளர்க்க முடியாது, ஒரு ப்ராப்பரான இன்னொரு கார்டியன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சென்சிபிலிட்டி இல்லாம அந்த நாயை அம்போன்னு வந்து விட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி விடுவாங்க. அப்படி ஒரு கதையை தான் இந்த படத்துல வந்து முக்கியமா பேசியிருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து ரொம்ப ஓப்பனா வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த நாய்கள் பேம்பரிங்கா வளர்ந்ததால சர்வைவலுக்காக ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கும். ஏன் இப்படி கை விட்டுட்டாங்க அந்த நாயை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது ரிவெஞ்ச் எடுக்கும் பாருங்க. அந்த ரிவெஞ்ச் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் அதுகிட்ட கடி வாங்குறவங்கலாம் பார்க்கும்போது பாவமா இருக்கும், இன்னொரு பக்கம் இதுக்கு காரணமே அந்த டாக் ஓனர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கும். ஸோ ரெண்டு விதமா தான் இந்த படத்தை நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த படம் எடுக்கப்பட்டதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். ஏன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட 15 இருந்து 20 டாக்ஸ் வந்து இவங்களே வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட்ல வந்து அந்த நாய்கள்லாம் நடந்து போகும் குரூப்பா. அது பார்த்தீங்கன்னா நார்மலாக குரூப்பாக வந்து நாய்கள் வந்து நடந்து போவோம். அந்த ஷாட்டை பயங்கரமாக எடிட் பண்ணி பயங்கரமான டார்க் மியூசிக்லாம் போட்டு அது ஒரு த்ரில்லிங் சீன் மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ அந்தளவு வந்து இந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து இந்த ட்ரெயின் டாக்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஹியூமன் ஆக்டிவிஸ்டும் அந்த செட்டில் வந்து இருந்திருக்காங்க. நாய்களுக்கு வந்து ஏதாவது கொடுமை நடக்குதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து இந்த திரைப்படம் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய டூப் ஷாட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் க்ளோஸ் அப் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் சிஜிஐ அப்படிங்கிறது பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, ஒரு பட்ஜெட் இருக்காது இல்லையா. அதனால நார்மலாக நம்மள மாதிரி இருக்க பீப்புளை மேக்கப் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ராஸ்தெட்டிக்ஸ் எல்லாம் போட வச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு மைனர் சிஜிஐஸ் வச்சு நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் இவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓடிடியிலலாம் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற எந்த படங்களுமே மேக்ஸிமம் ஓடிடியில் இருக்காது. ஆக்சுவலாக இந்த படங்கள்லாம் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹெச்பிஓ, ஸ்டார் மூவிஸ் அந்த மாதிரி சேனல்ஸில் பார்த்த திரைப்படங்கள் தான். ஸோ அதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வந்தது. அதனால தான் இந்த லிஸ்ட்டை வந்து நான் உங்ககிட்ட இப்போ வந்து சொல்ல போகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு டெரிஃபைங்கான படம். ஸோ இந்த படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா சியூஜோ. இது வந்து 1983 வந்த திரைப்படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கோரமாக இருக்கும். ஒரு பர்னட் பிரீட் டாக். ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கர கியூட்டாக இருக்கும் ஆரம்பத்தில். டக்குன்னு அது கண்ணில் போடும் ஒரு முயல். அந்த முயலை வந்து துரத்திட்டே போவோம். அந்த முயல் வந்து ஒரு பொந்துக்குள்ளே போயிடும். இது என்ன பண்ணுவோம்னா அந்த பொந்துக்குள்ளே தலையை விடுமா, டக்குன்னு உள்ள இருந்து ஒரு ராபிஸ் அட்டாக் ஆன ஒரு ராபிட் வந்து அதை கடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ராபிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாய்க்குள்ளே வந்து பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ராபிஸ் ஃபுல்லாக அந்த நாயை ஆக்கியபை பண்ண பின்னாடி அது பயங்கர ஃபெரோஷியஸ் ஆகும். பேரலா அந்த ஏரியாக்குள்ள ஒரு அம்மாவும் பையனும் வருவாங்க காரில். அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால தான் அந்த ஏரியாவுக்கே வருவாங்க. அப்படி வரும்போது பிரச்சனையோட பிரச்சனையாக இந்த பிரச்சனையும் சேர்த்துப்பாங்க. என்னன்னா அவங்க கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுடும். இவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இந்த டாக் வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். கஷ்டப்பட்டு உள்ளே போயிடுவாங்க அம்மாவும் பையனும் காருக்குள்ள. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. அந்த நாய் என்னென்னவோ பண்ணும். மேலே ஏறும், கீழே வரும், சைடில் வரும், மேலே இருக்க இதெல்லாம் போட்டு தட்டுன்னு தட்டும். ஏன்னா பயங்கர ஃபெரோஷியஸாக இருக்கும் அந்த டாக் வந்து. இது எவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தடவை மைன்யூட்டாக அந்த அம்மா கேரக்டர் வந்து கார் கதவை திறந்தாலும் நாய் அலர்ட் ஆகிடும். அங்கேருந்து ஓடி வரும் அந்த நாய் அப்படிங்கிறது. பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி கொண்டு போய் வந்து முடிப்பாங்க. ஸோ இந்த படமும் ஒரு சூப்பரான திரைப்படம். வேர் டாகை வந்து ஒரு பியூர் டாமினண்ட்டாக காட்டின ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து 5 பர்னட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒன்று தான் காட்டுவாங்க. சேம் ஒரே மாதிரி இருக்க 5 பர்னட் பிரீடை வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எது வந்து டெரிஃபைங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 பிரீடில் எது வந்து பயங்கரமாக ஊளையிடுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு வந்து அந்த டாகை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எந்த டாக் வந்து நடக்கும்போது பயங்கர டெரிஃபிக்காக இருக்கு அப்படிங்கிறத அந்த ஷாட்லாமே வந்து இன்னொரு டாக் யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அந்த பைட்டிங் சீன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கனாலே நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த டைம் அது எடுக்கிறது பயங்கர கஷ்டம். பட் இப்போ பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும் அது வந்து டாக் எல்லாம் கிடையாது, அந்த மெக்கானிக்கல் ஹெட் இருக்கும்ல அதை வச்சு வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களே கையில் வந்து மேக்கப் போட்டு டாக் மாதிரிலாம் பல்லு வச்சு அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படத்தோட மேக்கிங்குமே. ஸோ அடுத்து பார்க்க போகிற ஒரு சூப்பரான திரைப்படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை மாதிரியா இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்தோட பேர் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது வந்து 1993 ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபெட்டியன் மாஸ்டிஃப் பிரீடு டாக் வந்து இருக்கும். ஒரு சயின்டிஸ்ட் வந்து கை காலை வச்சு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னா நாய்க்கு நாய் குணங்கள் இருக்கு. இந்த நாய்க்கு மற்ற மிருகங்களோட குணம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பியரோட டிஎன்ஏ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட டிஎன்ஏ, புலியோட டிஎன்ஏ அப்படின்ட்டு இதோட டிஎன்ஏக்கெல்லாம் அந்த நாய்க்குள்ள வந்து செலுத்திடுவான். அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து பயங்கர ஃபெரோஷியஸ் ஆகிடும். ஆக்சுவலா அந்த நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும் ஆரம்பத்தில். போக 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 அந்த மான்ஸ்டரஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும்போது பயங்கர பயமா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அதுல எல்லாம் நாய்கள் வந்து பயங்கர வில்லன்களா தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிபெட்டியன் மாஸ்டிஃப் பிரீடு இருக்குல்ல அது பாசத்துக்காக ஏங்கும். அதாவது யாரை தன்னை அடாப்ட் பண்ணுறாங்களோ இல்லை அது எங்கே இருக்கோ ஒரு பாசத்துக்காக ஒரு அரவணைப்புக்காக இயங்கும். அதே நேரத்தில் அதுக்குள்ளே இருக்கல அந்த மிக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, மிருகத்தனமான டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ வந்து இதை ஓவர்டேக் பண்ணும். ஸோ அந்த நாயை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போராடும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த அன்புக்காக இயங்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெரோஷியஸான டிஎன்ஏ உள்ளே இருக்கிறதுனால அந்த அன்பு ஏக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி பயங்கர அது வந்து மான்ஸ்டரஸ் ஆகிடும். ஸோ கிளைமேக்ஸுமே கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு அந்த சிஜிஐ அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஆகிற அந்த டைம் லைன் அப்படிங்கிறதுனால மினிமலாக தான் அந்த டாக் யூசேஜ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒரிஜினலாக வந்து ஒரு டிபெட்டியன் மாஸ்டிஃபை பிடிச்சி க்ளோஸ்அப் ஷாட்ஸு எந்தெந்த ஷாட்லாம் அந்த நாய் இருந்தால் ரொம்ப ரியலாக இருக்குமோ அந்த ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு ரிமைனிங் எல்லாமே வந்து சிஜிஐ ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பப்பட்டேஜ் அண்ட் அனிமெட்ரானிக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த அட்டாக் சீன்ஸு, அதே மாதிரி ஆசிட் வாமிட் சீன்ஸு, இந்த மாதிரி பல சீன்ஸ் வந்து சிஜிஐ வச்சே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1993 அப்படின்ற காலகட்டம் அப்படின்றதுனால இந்த திரைப்படத்தில் ஒரிஜினல் டாகோட யூசேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு.
அடுத்து பார்க்க போறது ஒரு பேய் படம். எப்படி அரண்மனை சீரீஸ்ல அழகான ஹீரோயினா பார்த்து ஆவி போறோமோ அதே மாதிரி இங்க ஒரு நாய்க்குள்ள சாத்தான் பூந்துக்கும். அதாவது அந்த சாத்தான் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செய்யப்பட்ட ஒரு பப்பி. அது வந்து ரோட்ல இருக்கும்போது சும்மா இல்லாம ஒரு குடும்பம் வந்து தத்தெடுத்துப்பாங்க. பொதுவாக அந்த ஹாலிவுட் படங்கள்ல வர்றது தான், எந்த வீட்டில் பேய் இருக்கோ அதே வீட்டில் தேடி போய் உள்ள போவாங்க வாடகைக்கு. அதே மாதிரி எந்த நாய்க்கு உள்ளுக்குள்ள பேய் இருக்கோ அந்த நாயை தத்தெடுப்பாங்க. ஸோ இந்த படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா டெவில் டாக் த ஹவுண்ட் ஆஃப் ஹெல். இதுதான் இந்த படத்தோடைய பெயர். இந்த படம் வந்து 1978 வந்த படம். ஸோ இந்த படத்தோடைய கதை இதுதான். ஆரம்பத்துல இருந்து அந்த பப்பி வந்து அழகா வளர்ந்துகிட்டே இருக்கும். போக போக அந்த பப்பி எப்போ பெருசாகுதோ, அது வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக், அது எப்போ பெருசாகுதோ அதுக்குள்ள இருக்க அந்த டிமானிக் விஷயங்கள்லாம் வெளியில வரும். அந்த சாத்தான் விஷயங்கள், அதே மாதிரி அதுக்குள்ள இருக்க அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியில வந்து அந்த வீட்டையே ஒரு வழியாக்கிடும். அந்த குடும்பத்தை போட்டு படாத பாடுபடுத்தும். அதுதான் இந்த படத்துடைய கதை. அண்ட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த படத்துடைய கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தேட்டர்லலாம் ரிலீஸ் ஆகல, டைரக்டாக டிவியில தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ நீ எப்படி பார்த்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டார் மூவிஸ்ல வந்து அடிக்கடி இந்த படம் வந்து போடுவான். நைட் டைம் 10 to 11 இந்த டைம்ல வந்து இந்த படத்தை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த படம் வந்து போட்டுட்டே இருப்பான். அப்படி இந்த படம் போட்டு போட்டு பார்த்து எனக்கு வந்து இந்த படம் ஞாபகம் இருக்கு. இப்போ பார்த்தா அந்த படம் வந்து கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும், சிஜி எல்லாம் கொஞ்சம் பயங்கர ஃபன்னியா இருக்கும். பட் அந்த டைம்ல அந்த படம் பார்க்கும்போது பயங்கர இம்பாக்டா இருந்தது. இது நாய்க்குள்ள பேயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலா நம்ம பார்க்க போற திரைப்படம் 2006 வந்த த பிரீட் அப்படிங்கிற திரைப்படம். ஸோ இந்த திரைப்படமும் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த திரைப்படமும் ஒரே கதை தான். என்னன்னா இந்த கதையிலையும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு தீவுக்கு வந்து வெக்கேஷன் மாதிரி வருவாங்க, ஒரு காட்டுக்குள்ள. அவங்க அந்த வெக்கேஷன் அப்படின்னு ஜாலியா இருக்கும்போது ஸோ அங்க இருக்க சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க நாய்கள்லாம் பிடிச்சி அதோட ஃபெரோஷியஸை வந்து நான் அதிகப்படுத்துறேன், அதோட டிஎன்ஏ வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவான். அதனால அந்த நாய்கள் வந்து பயங்கர வெறி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெக்கேஷனுக்காக வந்திருந்தாங்க இல்லையா, இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அந்த நாய்கள். அந்த நாய்கள் கிட்ட இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தப்பிச்சாங்க, அந்த வெக்கேஷன் அவங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே ரொம்ப மிடியோரான ஃபிலிம். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து பயங்கர போரிங்காக இருக்கும். நிறைய இடங்கள்ல அந்த நாய்கள் அப்படிங்கிறது நம்பகத்தன்மையாக இருக்காது. ஏன்னா அவங்க சிஜிஐ அப்படிங்கிறத ரொம்ப மட்டமாக பண்ணியிருப்பாங்க ஒன்று. ரெண்டாவது, நாய்கள்லாம் ஃபெரோஷியஸாக காட்டினா தான் நமக்கு வந்து பயம் வரும். ஆனால் இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் எல்லாம் பயங்கர க்யூட் ரியாக்ஷன் ஃபேஸஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு பெருசாக பயமே வராது. ஓகேவான ஒரு படம் தான் வந்து இந்த பிரீட் அப்படிங்கிற திரைப்படம். ஸோ இப்போ நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே நாய்களை வில்லன்களாக மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். ஸோ இதை தாண்டி நிறைய படங்களில் பயங்கர ஃபெரோஷியஸான ஒரு கேரக்டர்ஸாக வந்து டாக்ஸ் வந்து இருந்திருக்கு. உதாரணமாக ஓமன் திரைப்படத்தில் அந்த ஒரு அது என்ன பிரீடுன்னு மறந்து போச்சு, அந்த நாயை பார்த்தா எனக்கு பயங்கர டெரிஃபிக்காக இருக்கும். ஓமனே ஒரு டெரிஃபிக்கான படம், அதில் அந்த நாய் வேற நம்மளை பயங்கரமாக பயமுடுத்தும். அதே மாதிரி டோன்ட் பிரீத்னு ஒரு திரைப்படம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அவனோட பெட் டாக் ஒன்று இருக்கும்ல, அது வரும்போதெல்லாம் தேட்டரே வந்து அலறுச்சு. அந்த டைம் அந்த படம் வந்து தேட்டரில் தான் நான் பார்த்தேன். அந்த நாய் ஒவ்வொரு தடவை வரும்போது அலறுது தேட்டர், எப்படியாச்சும் அந்த கேரக்டர் தப்பிச்சிடாதா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள், ஏன் நம்ம தமிழ்லேயே இன்டர்நெட் நாளை அந்த திரைப்படத்திலே நாய் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்கும். அதாவது அந்த நாய் சங்கிலியோட இருந்தா நம்ம ஹீரோஸ் எல்லாம் சேஃப். ஒருவேளை நாய் அவுத்து விட்டாங்கன்னா வில்லன் இப்படி பண்ணுவான், அவ்வளவுதான், போட்டு கொதறி எடுத்துரும் அந்த நாய். ஸோ இந்த மாதிரி நாய்களை கேரக்டர்ஸாக வந்து காட்டியிருக்காங்க, கொஞ்சம் நெகட்டிவாக காட்டியிருக்காங்க. பட் பியோர் வில்லனா ஈவலா வந்து காட்டினது இந்த திரைப்படங்கள் தான். ஸோ இதெல்லாமே இந்த திரைப்படங்கள்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் எல்லாம் நீங்க HBO ஒரு ஸ்டார் மூவிஸ்ல வந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட டேக் அவே என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாய்கள் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்காரு நம்மால், அவரோட படங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.